வெல்கம் டு கணினியாகும். நம்ம செஷன் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்கரோட ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டாக்கரோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாக்கர் அண்ட் வெர்ச்சுவலேஷன். ஓகே, ஸோ இதை பற்றி ஒரு ஸ்மால் ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டாக்கர் வந்து ஏன் பாப்புலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மெயின் ஃபியூச்சர்ஸ். ஓகே, so standardized application packaging, multi-platform support and lightweight isolation. Okay, so application package na any package. Okay, so any type of language application வந்து ஈஸியா வந்து நம்மளால பில்ட் பண்ண முடியும் டாக்கர்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா அப்ளிகேஷன், பைத்தான் அப்ளிகேஷன், ஜாவா ஸ்கிரிப்ட், நோட்.js. ஓகே, ஸோ இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் அப்ளிகேஷனை நம்ம ஒரு பேக்கேஜிங்காக டாக்கரை கண்டெய்னராக கிரியேட் பண்ணி நம்மளால ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட். மல்டி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு லோக்கல் மிஷின்லையும் நம்மளால என்ன பண்ண முடியும், டாக்கர் கண்டெய்னரை இன்ஸ்டால் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணி கண்டெய்னரை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஆன் ப்ரெமிசஸ் டேட்டா சென்டர்லையும் இதை ஈஸியாக நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கிளவுட், எனி கிளவுட், ஃபார் எக்ஸாம்பிள் famous clouds AWS, Azure and GCP, so other clouds also. Okay, so multi-platform support. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அண்ட் ஐசோலேஷன். ஓகே, ஸோ இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி விஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு விஎம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை ஒரு அப்ளிகேஷனாக நம்ம ரன் பண்ணுறதுக்கும் கண்டெய்னராக டாக்கர் கண்டெய்னராக ரன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விஎம் வந்து ஹெவியாக இருக்கும், டாக்கர் கண்டெய்னர் வந்து லைட் வெயிட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வெர்ச்சுவல் மிஷினுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு இப்போ வெர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும்னா அதுக்கு வந்து வெர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவை. ஓகே, அதுக்கப்புறமா அந்த ஹார்ட்வேருக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹோஸ்ட் ஓஎஸ், அதாவது ஒரு சர்வர் எடுத்திருப்போம். ஒரு சர்வருக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட்வேர் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு இவ்வளோ ரேம் இருக்கும், இவ்வளோ சிபியு இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் சர்வர் ஹார்ட்வேருக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹோஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஹோஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், ஹைப்பர்வைசர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கு மேலே கெஸ்ட் ஓஎஸ் போட்டுட்டு அந்த கெஸ்ட் ஓஎஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே என்னென்ன அப்ளிகேஷன் அந்த சாஃப்ட்வேர் வச்சு என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து விஎம்ஆர்ல வெர்ச்சுவலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் விஎம்ஆர் இருக்குது, ஹைப்பர் வி இருக்குது. ஓகே, அதில் 2 டைப் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர்லேருந்து டைரெக்டாக ஹோஸ்ட் ஓஎஸ் போட்டுட்டு ஹோஸ்ட் ஓஎஸ் இல்லாமல் டைரெக்டாக நம்மளால் ஹைப்பர் ஓஎஸ் போட்டு அதுக்கு மேலே கெஸ்ட் ஓஎஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். அதான் வந்து ரியல் விர்ச்சுவலேஷன். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஹார்ட்வேர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஓஎஸ் ஹோஸ்ட் ஓஎஸ் போட்டு அதுக்கு மேலே ஹைப்பர் ஓஎஸ் போட்டு அந்த ஹைப்பர்ஸ்க்குள்ள கெஸ்ட் ஓஎஸ் போட்டுட்டு நம்ம பண்ணலாம். ஸோ 2 டைப் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு. பட் இன் டேட்டா சென்டர் சினாரியோ ஹார்ட்வேருக்கு அப்புறம் ஒரு ஹோஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாமல் டைரெக்டாக ஹைப்பர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹைப்பர் ஓஎஸில் நம்ம கெஸ்ட் ஓஎஸ் போட்டுட்டு அதில் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் எல்லாம் போடுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஎம்ஆர் இருக்குது அப்படின்னா ஒரு சர்வர் வரும். ஸோ அந்த சர்வரில் நம்ம என்ன பண்ணுறோம், விஎம்ஆரோட இஎஸ்எக்ஸி சர்வர் ஆர் ஹைப்பர் வி சர்வரை டைரெக்டாக நம்ம ஹைப்பர் ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், விஎம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஒரு விஎம் மீன்ஸ் ஒரு கெஸ்ட் ஓஎஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுலேருந்து அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம். இது ஒன் டைப் ஆஃப் விஎம். அதர் டைப் ஆஃப் விஎம் வந்து என்ன பண்ணுறோம்னா ஹார்ட்வேருக்கு மேலே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதை ஹோஸ்ட் ஓஎஸ் சொல்கிறோம். அதுக்கு மேலே வந்து ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், விஎம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ 2 டைப் ஆஃப் விஎம்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் தான் நம்ம வந்து டேட்டா சென்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். இஎஸ்எக்ஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறோம்ல, அதுதான் வந்து டேட்டா சென்டர்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து விஎம்ஆர் வெர்ச்சுவல் மிஷினோட ஸ்ட்ரக்சர்.
ஸோ இதுலேருந்து எப்படி டாக்கர் டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ இதுல வந்து ஹார்ட்வேருங்கிற ஒரு இதுவே இல்லை பாருங்க. ஹார்ட்வேருங்கிற ஒரு இது இல்லை. கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மேல கிளவுடோ இல்லை ஏதோ ஒரு இது இருக்கு, ஒரு டேட்டா சென்டரோ ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன்-பிரமோ கிளவுடோ ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், டைரக்டா ஹோஸ்ட் வைஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு டாக்கர் இன்ஜின் அதாவது டாக்கர் சாஃப்ட்வேர், டாக்கர் அப்ளிகேஷன், அது ஒரு இன்ஜின்னா ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ அப்போ டாக்கர் இன்ஜினை இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரக்டா உங்களுக்கு கண்டெய்னர்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் 1 கிரியேட் பண்றோம், கண்டெய்னர் 2 கிரியேட் பண்றோம், கண்டெய்னர் 3. ஸோ கண்டெய்னர் 1 வந்து ஒரு இமேஜை பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கும். கண்டெய்னர் 2 இன்னொரு அப்ளிகேஷன் டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டிபெண்ட் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் ஆகும். அது தேர்ட் ஒன்னும் அதே தான். ஓகே, இப்போ ஒரு கண்டெய்னர் 1 வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இஸ் நாட் அஃபெக்டட் ஃபார் கண்டெய்னர் 2 அண்ட் கண்டெய்னர் 3. ஸோ அது ரன் ஆகிட்டு தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. பட் கண்டெய்னர் 1 அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டெய்னர் 2ஓ 3ஓ அஃபெக்ட் ஆகாது. அது மட்டும் தான், கண்டெய்னர் 1 மட்டும் தான் நம்ம ரன் பண்ண முடியாது. மற்றபடி கண்டெய்னர் 2 அண்ட் 3 வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இதோட இது பாருங்க, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, விர்ச்சுவலைசேஷனோட ஸ்ட்ரக்சர். ஆனா டாக்கரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து விர்ச்சுவலைசேஷனோட டாக்கரோட இது வந்து இது இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸும் சரி, நம்ம இந்த டிப்ளாய் பண்ற இதுவும் சரி ஈஸியா இருக்கும். நம்மளால மெயின்டைன் பண்றது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மெமரியோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்டெய்னர் 1க்குள்ள ஒரு மெமரி வந்து செட் பண்ணலாம். அதே மாதிரி கண்டெய்னர் 2க்கு ஒரு மெமரி செட் பண்ணலாம், கண்டெய்னர் 3க்கு மெமரி செட் பண்ணலாம். ஸோ இந்த வேரியஸ் மெமரிஸ் வந்து உங்களுக்கு இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல எடுக்கிற மெமரியோட கண்டெய்னருக்கு எடுக்கிற மெமரி வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஓகே, ஸோ ஈஸியா வந்து நம்மளால டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து கிளஸ்டரிங் கொண்டு போகணும்னா குபர்நெட்ஸ் இருக்கு. குபர்நெட்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அதோட நம்ம டாக்கரை வந்து இன்டகிரேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கிளஸ்டரிங் செட்டப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ குபர்நெட்ஸ் அதெல்லாம் வந்து லேட்டரான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விர்ச்சுவலைசேஷன், விர்ச்சுவல் மிஷின்ஸ் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் டாக்கர் விர்ச்சுவலைசேஷன், இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன், விர்ச்சுவல் மிஷின்ல கிரியேட் பண்ற விர்ச்சுவலைசேஷன்ல கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ அதில் டிப்ளாய்மெண்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதை வந்து திருப்பி ஏதாவது பிரச்சனைனா திருப்பி ரீபில்ட் பண்றதும் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் டவுன் டைமும் உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் இதே இது நீங்க டாக்கர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா, கண்டெய்னரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் பண்றதும் ஈஸியா இருக்கும், அதை மெயின்டைன் பண்றதும் ஈஸி. ஸோ அதே மாதிரி ஏதாவது வந்து அப்ளிகேஷன் டவுன் ஆனா கூட உங்களால ஈஸியா வந்து உங்களால ரெக்கவர் பண்ணி வித்தவுட் டவுன் டைம் இல்லாம கூட நம்மளால பண்ண முடியும். ஓகே, டவுன் டைம் எல்லாத்துலயும் இருக்கும், பட் ரொம்ப மினிமமா வந்து நம்மளால டவுன் டைம் இது பண்ணி டாக்கர் இன்ஜின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு டாக்கர் வந்து அப்ளிகேஷன் சைட்ல இஸ் பாப்புலர் ஆன் டாக்கர். ஓகே, நெக்ஸ்ட் செஷன்ல இன்னொரு டாபிக் பத்தி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.